கண்ணு கண்ணு. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் 9 9ன்னு கிண்டல் பண்றானுங்க. அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அந்த பசங்களை 10ன்னு சொல்ல வைக்கணும். எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்பயே பெத்து கொடுக்கறேங்கறியா? என்ன நீங்க? ஐயோ என்னாச்சு? வலிக்குதே, வயித்து வலிக்குதே. போச்சு போச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு மூடு வரும். மூடு வர அன்னைக்கு வயித்து வலி வரும். நான் குழந்தைய பெத்துக்கிட்ட மாதிரிதான். கவலைப்படாத, பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். வந்து என்ன நடக்குதுன்னு பாரு கண்ணே. சிகப்பு புடவை ஜிலு ஜிலுக்குது, சிகப்பு உடம்பு படபடக்குது, என் மனசு சிலு சிலுக்குது. ஐயோ இப்பதான் சுகமா இருக்குது. நீயா? நீ எப்படி எங்க வந்த? நீ ஒண்ணும் கவலைப்படாத, யாரோ ஒரு பொறுக்கி பையன் கரெக்டா பண்றான், நீ கவலைப்படாத கண்ணு. கையடியா, நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ணை மூடி இருந்தா என் கதி என்ன இருக்கும்? இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி பேசிட்டு போறா? தம்பி, புருஷன் முண்டாட்டி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வரலாமா? யாருப்பா நீ? யாரு நான் கேக்குறேன்? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? உன்னை என்னப்பா வயித்து வலிக்கிறேன், சீக்கிரம் போயிட்டு வா. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. நீங்க என்ன இவனை வந்து கவனிக்கிறது? நானே கவனிக்கிறேன். இனிமே இந்த வீட்டுக்கு வருவியா? வருவியா? வரமாட்டேன். ஐயோ, நல்லா போடுங்க. நல்லா போடு. இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். வராத மாதிரி போடுங்க இவனை. நல்லா போடுங்க. அடிங்க. உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களா? அடிச்சுட்டாங்களாவா? உடம்புலாம் கண்ணு கண்ணு ஆக்கிட்டாங்களே என் கண்ணம்மா. கண்ணம்மாவா? அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன் பேர் என்ன? எங்க பாட்டன் பேர் வடிவழகன், எங்க அப்பன் பேர் முத்தழகன், எங்க அண்ணன் பேர் சிங்கார அழகன், என் பேர் அறிவழகன். அது மட்டுமா, நீ என் பொண்டாட்டி. உனக்கு எனக்கு அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி நம்ம போலீஸ்ல கல்யாணம் நடந்தது. கண்ணம்மா, என்னம்மா நான் சொல்றது சரிதானம்மா? அம்மம்மா, என் கண்ணே பட்டுச்சு. ஏங்க, அது எப்படி அவ்வளவு சுத்தமா தெரிஞ்சு போச்சு? கேள்விப்பட்டது இல்லையா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது இதுதான். சாதாரண அடியா? தொடப்ப கட்ட அடி. அடிச்ச அடியில எல்லாம் தெளிஞ்சாச்சு. இனிமே எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இல்லை. ஐயோ, ரொம்ப ஆட்டாதீங்க, மறுபடியும் குழந்தைய போ. இந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. ஹலோ ஹலோ, இந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாரு. நான் தான்டா சிங்கார அழகன், அண்ணன். நீ எனக்கு தம்பி. அண்ணே, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். பாய மூடு. 1ஆம் கிளாஸ்ல கோழி ஆனதவே இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இரு. இப்ப நீ பள்ளிக்கூடம் போகலடா, காலேஜுக்கு போற. ஆமா, யாரு இல்லன்னது? யாரு இல்லன்னதா? என்ன டேய், நம்ம குடும்பத்துல நான் தான் படிக்கல, நீயாவது படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும்னு தானே காலேஜுக்கு அனுப்பிச்சேன். ஒரே கிளாஸ்ல 5 வருஷமா உட்காந்துக்கிட்டு அடம் பிடிக்கிறியாடா வெளியில வரமாட்டேன்னு. அண்ணே, எதை படிச்சாலும் ஆழமா படிக்கணும்னே. பெரிய நிலக்கரி சுரங்கம் இவரு உள்ள போய் தோண்டி படிக்க போறாரு. பயமுறா மாடையா? ஆமா, காலேஜுக்கு புறப்பட்டியா? பார்த்தா தெரியல. டை, சட்டை, சூ சூ கீழே பாடுறா. சரை முந்து பார்க்காதடா, தலையில அடிப்பேன். தொடைய பாரு. அண்ணே, என் பேண்டங்க போட்டா தாண்டா பேண்ட் இருக்கும். பேண்ட் எங்க என்கிட்ட வந்து கேட்கிறியா? உள்ள போய் தேடி பாடுறா. ஐயோ பயல, தேடி பயல. ஆமா, போடுற பேண்டையே மறந்துட்டானே இவன், எங்க படிச்சு ஞாபகம் வச்சு போறான்? அண்ணே, போயிட்டு வரேன். புறப்பட்டியா? மேல பார். அங்க என்னடா ஓட்ட பிரிக்கலான்னு பாக்குறியா? உடம்ப பாடுறா. அண்ணே, சட்டை எங்கண்ணே? சட்டை என்கிட்ட கேக்குறியா? இப்படியே வெளியில போ, எவனாவது துவைச்சு காய வச்சிருப்பான், மாட்டிக்க. சரி. மடை எனக்கு மடையா? உள்ள போய் உன் சட்டை எடுத்து போட்டுட்டு வாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன், வள வளன்னு பேசிக்கிட்டே போறேன். உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. சந்தையில பாத்துருப்ப. நான் தான்டா சிங்கார அழகன், உங்க அண்ணன். நீ எனக்கு தம்பிடா. ஆமா, நம்ம அப்பா மோச்சாடு அப்படியே இருக்கு. நல்ல வேலை, அடுத்த வீட்டுக்கார மோச்சாடுன்னு சொல்லு.
தங்கம்மா சௌக்கியமா? எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன்? நேத்து பூரா உங்களை பார்க்கவே இல்லையே. அதுக்கு தானே வந்திருக்கேன். காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி உன் கையால ஒரு சோடா வாங்கி குடிச்சாதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது. எனக்கும் அப்படித்தான் ஐயா. காலையில உன் அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம். வியாபாரமே நல்லா நடக்குது. சரி சோடா குடு. சோடா குடியா? ஐயோ அடிபட்டுடுச்சா? பாத்து எழுந்திரியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் கை பட்டுச்சா எல்லாம் பறந்து போச்சு. போயா ஓடி. என்ன கடையை விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க? கண்ணம்மா. யோ கண்ணம்மா இல்லையா மங்கம்மா. மங்கம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். எவனோ ஓட்ட ஸ்கூட்டர் நிப்பாட்டிருக்கேன் பாரு. மங்கே டாடா டாடா பேட்டா. ஹலோ பொன்னிச்சாமி. என் பேரு கந்தசாமிப்பா. ஏதோ ஒரு சாமி விடு. ஆமா காலேஜ் முடியாச்சா? காலேஜ் மூடியாச்சா? நான் காலேஜ்ல தானே வந்துகிட்டு இருக்கேன். ஆமா தினம் நீ ஸ்கூட்டர்ல வருவேன், இன்னைக்கு நீ சைக்கிள் வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன வர வர கண்ணு டல்லாகுதா? ஸ்கூட்டர்லானே வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்கூட்டரா இது? சைக்கிள்ல வந்துட்டு ஸ்கூட்டருங்கிற? எங்க ஸ்கூட்டரு? என்னைய கேக்குற? நான் ஒண்ணுல கட்டிட்டு இருக்கேன். ஏமா உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான். நீ அவனை கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவன் உன் தான். எனக்கு சைக்கிள் வந்தாகணும். யோ ஏயா கத்துற? அவருக்கு ஞாபகம் வருது கேஸ். எப்படி இப்ப வந்துருவாரு? யோ 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 இங்க வாயா. சரியான ஆளியா நீ? ஏமா ரோட்ல போறவன கையை தட்டி கூப்பிடுறியே, யார் நீ? யாரு நீயா? என்னய்யா இது? காலையில கண்ணடிச்ச, முத்தம் வேற கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா முத்தம் கொடுத்தல நம்ம முத்தம்மா. ஐயோ மங்கம்மாயா. ஏதோ ஒரு அம்மா. என்ன விஷயம்? யோ உங்க கொஞ்சம் சண்டை உங்களோட இருக்கா? என் சைக்கிள் அப்படியா? சைக்கிளா? என்னைய உளர்ற? அந்த ஆள் ஒண்ணு வளர்ற, நீதான் வளர்ற. உன் ஸ்கூட்டரை விட்டுட்டு நீதான் சைக்கிள் எடுத்துட்டு போன. உங்க சைக்கிளா? ஆமா என் சைக்கிள் தான். ஆமா யாரு என்னது? எடுத்துட்டு போயா. இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது, என்னவே குழப்ப வேண்டியது. 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தானே? என்னப்பா லிப்ட் வருமா? ஸ்கூட்டரை டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் வருமா நான் கேக்குறேன். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்றியா? எதுக்கு? நீ இந்த ஸ்கூட்டரை தேடி இருக்க. யார் ஸ்கூட்டரை யார் திருடுனது? மீச முளைக்காத பையெல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. I am கண்ணம்மா பிசி. மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டரை காணோம்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அறிவழகனா? யார் அந்த முட்டை பையன்? இத பார். இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து டெஸ்ட் பண்ண ஸ்டேஷனுக்கு. ஐயோ ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கைய பிடிச்சு இழுக்கறாங்களே. ஐயோ ஐயோ அம்மா. என்னம்மா என்னம்மா இது? சார் இந்த ஸ்கூட்டரை தேடி தயார் பண்றா சார். அப்படியா? இவன் என் தம்பி ஆச்சா. தம்பியா? யாருப்பா? யார் நான் கேக்குறேன்? அடிச்சனா தலை தனியா போய் விழுந்துரும். யார் நான் கேக்குறேன் நீ? என்னம்மா இப்படி கொஞ்சம் வாம்மா. அப்படியா? ஐயோ பாவம் சார். சரி இவனா பாவம்? ஊருக்குள்ள ரொம்ப பேரா பாவம் ஆகிட்டு தெரியும் நானு. ஐயோ சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா. சாவி. யோ நிறுத்தியா? நீ யாரு அங்க வந்து விசில் ஊதிக்கிட்டு இருக்க? நான் யாரா? அத கேட்க நீ யாரியா? நான் யாரா? இது போலீஸ் ஸ்டேஷன். நான் ஏட்டு. இது போலீஸ் ஸ்டேஷன்ல. உங்களுக்கு அறிவழகன தெரியுமா? எத்தனை அழகன எனக்கு தெரியும். சரி சிங்கார அழகனாவது தெரியுமா? சிங்கார அழகன். ஆஹா கடமைக்காக உயிரை தியாகம் செய்தாரே அந்த சிங்கார அழகனை சொல்றீங்களா? ஆமா அப்ப நீங்க யாரு? அவரோட ஒரே தம்பி. போலீஸ்ல சேர்ந்திருக்கேன். வீரனோட தம்பியாச்சே. அவருடைய ரத்தம் உன் உடம்புல ஓடணுமே. அவர் ரத்தம் ஓடல, என் ரத்தம் தான் ஓடுது. அது தெரியுது. இடம் தெரியாம விசில ஊதுற, எக்கு தப்பா தொப்பிய வச்சிருக்க. யோ முதல்ல தொப்பிய ஒழுங்கா போடியா. இது ஒழுங்கா? நல்லா போடியா. இது தேராது, நாம தான் தேத்தணும். யோ போலீஸ்னா ஆமா உள்ளதான் ஒண்ணு இல்லையே. ஏன் இருக்கணுமே? நீ வேலை செய்யறது இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். துணி சீக்கிரம் சார். சரி. யோ கண்ட நேரத்துல வாயில வைக்கப்படாது. Yes, sir. எப்ப தேவையோ போய. யோ வையா. ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தவனுங்க எல்லாம் இங்க சர்வீஸ்க்கு வந்துட்டானுங்க. இந்தாப்பா தம்பி, சிபாரிசா செலக்ஷனா எப்படி? உங்களுக்கு எப்படி தெரியுது? சிபாரிசுன்னு தெரியுது. அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பாரு, சிபாரிசுங்கிறதுக்காக
டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சிரமங்களை கொடுக்க கூடாது, சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மிஸ்டர் அறிவழகா, மீட் மிஸ் கண்ணம்மா, பிசி. இது சேராத கைகள், சேர்த்துதான் வைக்கணும். ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா? இப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கீங்க? நான் சேர்த்து வச்சவன்லாம் இங்க இல்ல, ஜெயில்ல இருக்கான். அப்ப நாங்க அது நீ வேலை செய்யறத பொறுத்து இருக்கு. மிஸ்டர் அறிவழகா, அறிவழகன் கூப்பிடுறாங்க. யோ நீதான் அறிவழகா, ஒன்னதான் கூப்பிடுறாரு. ஆமா நான் தான் அறிவழகன். யாரு இல்லன்னு? என்ன வேலையா? என்ன சார்? மிஸ்டர் அறிவழகா, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க 2 பேரும் நைட் டியூட்டி பாருங்க. எஸ் சார். இதுக்கு மட்டும் சவுண்ட் ஜாஸ்தியா வருது. பாட மாட்டேன். யோ என்ன அது? ஏன் எழுதுற? ராத்திரி 12 மணி ஆனா எனக்கு பயம் வரும். நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்குவேன். எங்க அப்பாவை செத்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணனை கட்டி பிடிச்சி தூங்குனேன். இப்ப எங்க அண்ணனும் செத்து போயிட்டாரு. நான் யார கட்டி பிடிச்சி தூங்குவேன்? ஐயோ, நான் ஒரு மலை ஆண் பணமே பாடுனா எப்படி பாடும்? என்னப்பா அது? என்னமா அது? டூட்டிக்கு மத்தியிலே வந்துட்டீங்களா? நாங்க டூட்டிக்கு வரல, லீவ் போட வந்திருக்கோம். லீவு போட ஜோடியாவே வந்துட்டீங்களா? ஆமா, ஒரு நாள் தானே நைட் டியூட்டி பாத்தீங்க. அதனால தாங்க 1 மாசம் பாத்திருந்தா குழந்தையோட வந்திருப்போம். ரொம்ப ஸ்பீடு. சார் இப்ப நான் ரொம்ப ஸ்பீடா இருக்கேன். நாங்க ஒருவரோட ஒருவர் ஒன்றி விட்டோம். நன்று நன்று. அப்புறம் பெண் பாவம் பொல்லாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் ஒரு முடிவோட வந்துட்டேன். இங்க கட்டாதரா, அங்க கட்டட்டுமா? கட்டட்டுமா? ஐயோ வெக்கத்தை பாரு. கட்டுற இடம் தெரியல, உனக்கு கல்யாண ஆசை வேறையா? அங்க கட்டுற முண்டம். யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணா? அதுக்குள்ள மறந்து போச்சா? இந்த பாருங்க, தொட்டால் பூ மலரும். தொடாமல் நீ மலர்ந்தா சுட்டால் பொன் சிவக்கும், தொட்டால் உன்னை உதைப்பேன். இந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கி என் மடியில விழணும். என்னங்க? ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த முகமூடி கொள்ளக்காரனை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமே வராத. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன் மேல் உயிரே வைத்திருக்கும் நான். இது லவ் லெட்டர். இது லவ் லெட்டர். என்னங்க? என்னம்மா? எத்தனை நாளா நம்ம பெட்ரூம்ல ஃபேன் ஓட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்காவது அந்த எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? நான் என்ன செய்யறது? மறந்து மறந்து போயிருது. இத பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன்.
போற வழியில அந்த எலக்ட்ரிஷியன் கொடுத்து உடனே வர சொல்றீங்க என்ன? வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். இந்தாங்க, இத அந்த ஆள்கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. சரி. என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க? இது முகமுடிச்சிட்டோம், போயிரு. சரிங்க. இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். இது லவ் லெட்டர், இது